சூனியக்காரர்களுடைய விஷயத்துல, செய்வினை செய்யக்கூடியவர்களுடைய விஷயத்துல குர்ஆனுடைய இறுதி தீர்மானம் குர்ஆன் சொல்லுது. எப்படி ஷைத்தானுடைய விஷயத்துல அல்லாஹ் சொல்றானோ, வமா கஃபர சுலைமான் வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, ஷைத்தான்கள் மாறு செஞ்சாங்க, ஷைத்தான் தான் சூனியம் செஞ்சேன்னு குர்ஆன் சொல்லுதோ, அதேதான் சூனியக்காரர்களுடைய செய்வினைக்காரர்களுடைய விஷயத்துல குர்ஆனுடைய இறுதி தீர்மானம். செய்யக்கூடியவர்களும் ஷைத்தான், மாறு செய்தவர்கள் அதை யாரு செஞ்சு கொடுக்கிறாங்க அவங்களும் ஷைத்தான் தான். மன்னிக்க கூடாத ஒரு குற்றம் என்பதாக உலமாக்கள் எழுதுறாங்க. எடுத்து பாருங்க, 4 மதுஹபுடைய இமாம்களுடைய முடிவு என்ன? சூனியக்காரர்களுடைய விஷயத்துல 4 மதுஹபுடைய இமாம்களுடைய முடிவு. அவங்க என்ன செய்யப்படணும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்கினவங்க, அவங்களோட உருவத்தை மாத்தினவங்க, தோற்றத்தை மாத்தினவங்க. நாங்க நிம்மதியா குளிர் காயலாம், ஆனா எங்களால செய்யப்பட்டவர்களை கொஞ்சம் விசாரிச்சு பாரு. எவ்வளவு கண்ணீரோட, எவ்வளவு கவலையோட, எவ்வளவு மன வருத்தத்தோட, எவ்வளவு பிரச்சனைகளோட செய்யப்பட்டதால நிம்மதி இல்ல. இது எப்படி கலப்பேன்னு தெரியா, எப்படி செஞ்சேன்னு தெரியா, இதுக்கு எப்படி சொல்யூஷன் தெரியா, எவ்வளவு பேர் கவலையோட வாடிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை நாசமாவ காரணம் தெரியுமா? எத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போக காரணம் தெரியுமா? எவ்வளவு உலமாக்கள், சுபஹானல்லாஹ், மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய எவ்வளவு உலமாக்கள் வாய் திறந்து ஃபாத்திஹா ஓத இயலாத நிலைமையில உலமாக்கள் இருக்கிறார். ஏன் காரணம்? சூனியம். இதெல்லாம் கெட்டித்தனம் என்ன நினைக்க வானம். இதெல்லாம் செஞ்சேன்டா எங்கட முன்னு படுக்க போட்ட, இதெல்லாம் கெட்டித்தனம் அல்ல. இதெல்லாம் செஞ்சுட்டு நிம்மதியாக ஒரு நாளும் வாழ முடியாது. இதெல்லாம் அப்படியே அல்லாஹு தஆலா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நிச்சயமாக எங்கட பக்கத்துக்கு அப்படியே திருப்புவான். இதுல சந்தேகம் கிடையாது. 4 இமாம்களுடைய முடிவு. யாரெல்லாம் அடுத்த மனிதர்களுக்கு சூனியம் செய்வினை செய்யறாங்களோ 3 இமாம்கள் சொல்றாங்க. எனக்கு தெரியும், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், 3 பேருடைய ஒரே முடிவு, சூனியம் செய்வினை செய்யறவங்க கொலை செய்யப்படும். அவங்க உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, சூனியக்காரன் என்றதுக்காக வேண்டி கொலை செய்யறல்ல, அவனுடைய சூனியத்தால ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டால் அவன் கொலை செய்யப்படுவோம் என்று அவங்க மட்டும் எழுதுறான். ஆனா மத்த உலமாக்கள் 3 பேருடைய முடிவு, சூனியம் செய்வினை செய்தவர்கள் கொலை செய்யப்படுவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொலை என்றதே இஸ்லாத்துல பெரும் பாவம். கத்லு நஃப்ஸ் என்றது சூனியத்துக்கு அடுத்தபடியான பாவமே கத்லு நஃப்ஸ் தான். கொலை செய்யறது பயங்கரமான ஒரு பாவம், ஒரு மனிதனை கொல்றது. அப்ப இஸ்லாத்துல ஒரு மனிதனை கொல்லுமாறு, ஒரு பாவத்துக்கு கொல்லுமாறு சொல்லிக்கின்றா அந்த பாவம் இப்படியான பாவமாய். நான் பேசுறத விளங்குறீங்கன்னு நினைக்கிறேன்.